மாலை வணக்கம். யாதுமாகி நின்ற சக்தி என்னும் நிகழ்விற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும், நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், நூலகர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு சோ. விஜயசாந்தி மேடம் அவர்களுக்கு நமது அன்பின் வெளிப்பாடாய் சிறப்பு செய்திட நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிட நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திருமிகு சௌமியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமிகு சோ. விஜயசாந்தி மேடம் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் BA/BL பட்டதாரி, 34 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்ட அனுபவம் கொண்ட ஒரு திறமையான சட்ட வல்லுனர். இவர் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஆகிய இரண்டிலும் பணிபுரிந்தவர். இவர் 14 ஆண்டுகளுக்கும் மேலாக மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். மேலும் 20 ஆண்டுகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் சிவில், கிரிமினல், வங்கி மற்றும் ரிட் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டத்துறைகளில் தனது வல்லமையை வெளிப்படுத்தியுள்ளார். பல்வேறு துறை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்குகளில் வழக்காடி தீர்வுகளை பெற்றுள்ளார் என்பது இவரது விரிவான சட்ட அறிவு மற்றும் நீதிமன்ற நடைமுறைகள் குறித்த தெளிவான புரிதலை வெளிப்படுத்துகிறது. நீதிமன்ற நடைமுறைகளுக்கு கூடுதலாக இவர் ஒரு வங்கி குழு வழக்கறிஞராகவும் பணியாற்றுகிறார். நிதி நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கி அவற்றின் சட்ட ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்கிறார். இவரது திறமையான, அர்ப்பணிப்பு மிக்க மற்றும் சட்ட பணிகள் மென்மேலும் சிறப்புற எங்களது மரமாத வாழ்த்துக்கள். தற்பொழுது சட்டமும் மகளிரும் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமிகு சோ. விஜயசாந்தி மேடம் அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். Dear friends, brothers and sisters and youths, good evening to all. Now I am going to give sweet and short information regarding women protection under law. நாம் இப்போ பார்க்குறது சட்டமும் பெண்களும் அப்படிங்கிறது. நமக்கும், அதாவது பெண்களுக்கும் சட்டத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ நம்ம சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வளையங்கள் இருக்குது, என்னென்ன ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு நிறைய பாதுகாப்புகள் இருக்குது. ஆனால் இதை பார்க்க முன்னாடி இயர்லி பீரியடில் பெண்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஸோ இயர்லி பீரியடில் பெண் சிசுவதை அப்படின்னு இருந்தது. பெண் குழந்தை பிறந்தோடனே கள்ளிப்பாலை ஊற்றி கொன்றுவாங்க. ஸோ அது பெண்களுக்கான ஒரு உரிமை இல்லை. அதுக்கப்புறம் பெண்களை படிக்க அனுப்பலை, வேலைக்கு அனுப்பலை. தென் ஹூ அட்டைன் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி, அதாவது பெண்கள் பருவநிலை அடைஞ்சோடனே அவங்கள வீட்டை விட்டே கூட வெளியே அனுப்புறதுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கல, பாதுகாப்பும் கொடுக்கல. ஏன்? சொத்துரிமை கிடையாது. இயர்லி பீரியடில் பெண்களுக்கு சொத்து உரிமையே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஆணாதிக்கமாக ஆண் வர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருந்தது. அதாவது ஒரு ஆண் திருமணம் செய்துட்டு அவர் ஒரு மனைவி இருக்கும்போதே பல மனைவிகளை, பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறதெல்லாம் அப்போ அலோவ் பண்ணாங்க. அப்போ ஒரு முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா உடனே ரெண்டாவதாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை இல்லை, இல்லை ஆண் வாரிசு இல்லை
ஒரே ரீசன், ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா கூட அடுத்த கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இயர்லி பீரியடில் பர்மிட்டடாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஈவன் பெண் பிள்ளைகளை வந்து ஒரு வாரிசுதாரராக கூட இயர்லி பீரியடில் நினைக்கல. ஆண் பிள்ளைகள் பிறந்தால் மட்டுமே ஆண் வாரிசு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சொத்தை ஆள்வதற்கு ஆண் வாரிசு மட்டும்தான். பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்ணுக்கு படிப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. ஆண்கள் எத்தனை வயதானாலும் எத்தனை மனைவிகளை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு வந்து கணவர் இறந்து போயிட்டா அவங்க இன்னொரு திருமணம் பண்ணுறதுக்கு தடை இருந்தது. விடோவானாலும் சரி, இல்லை விவாகரத்தாகி வெளியில் வந்தாலுமே ரீமேரேஜுங்கிறது பெண்களுக்கு தடையாக இருந்தது. இது எல்லாமே இயர்லி பீரியட். அப்போ இதை பார்க்கும்போது நம்ம இந்த பீரியடில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த விஷயங்களையெல்லாம் களையிறதுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் வகுத்தார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்டிகிள் 14லேருந்து நிறைய இருக்குது அடிப்படை உரிமைகள். இது வந்து தோ இட் இஸ் காமன் டு ஆல் பர்சன்ஸ். அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நம்ம அது வரையறுக்கப்பட்டதுக்கு காரணமே சமுதாயத்தில் அனைத்து மக்களும் சமம், எந்த விதமான பேதங்களும் பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அரசுக்கு சில விதிமுறைகள், நெறி கோட்பாடுகள், வரைமுறைகள் இவையெல்லாம் வந்து அரசு மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில கோட்பாடுகளை கொடுத்தது தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதில் ஆர்டிகிள் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், சட்டத்துக்கு முன் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. அடுத்து 15 என்ன சொல்லுதுன்னா, தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் ரிகார்டிங் caste, religion, sex, race and place of birth. அதாவது ஜாதி, மத, இன பேதம், பிறப்பிடம் இதை அடிப்படையாக வச்சு பாகுபாடு மக்களிடையே இருக்கக்கூடாது. ஸோ இது எந்த இடத்துல விமனோட ரைட் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் செக்ஸ் அப்படின்னு வருது இல்லையா, அதில் வந்து ஆண் பெண் இந்த ரெண்டு பாலாருமே ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முக்கியமான அங்கம். அதுக்கப்புறம் ஈக்குவல் ரைட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி கிவன் இன் எம்ப்ளாய்மெண்ட். எல்லாத்துக்கும் சமமான வேலை உத்தியோகம் கொடுக்க வேண்டும். அதே போல் பெண்ணுக்கு ஒரு வேலைக்கு ஒரு சம்பளம், ஆணுக்கு ஒரு வேலைக்கு ஒரு சம்பளம்னு இருக்கக்கூடாது. ஈக்குவல் பே, ஈக்குவல் சர்வீஸ் அதுதான் இருக்கணும். அந்த டிஸ்கிரிபன்சி இருக்கக்கூடாது. அதே போல் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. நம்மளுடைய வாழ்வாதாரம், சுதந்திரம் எல்லாமே சமத்துவ முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு முதன்மையாக வகுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, அரசுக்கு சில நெறி கோட்பாடுகள், விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் எனாக்ட் பண்ணுங்க ஃபார் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு த விமன் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு சாராம்சமாக இருக்குது. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது விமனுக்கு நம்ம சட்ட ரீதியான என்னென்ன பாதுகாப்புகள், என்னென்ன குற்றங்கள் நடந்தால் என்னென்ன தண்டனைகள், என்னென்ன பெண்களுக்கு வந்து சொத்துகளில் என்னென்ன உரிமை, அதே போல் அதாவது திருமண வாழ்க்கையில் என்னென்ன வந்து சில ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ 3 வகையாக வந்து பெண்களோட இதை வந்து பிரிக்கலாம். ஒன்று, வாரிசுரிமை சட்டம்படி நமக்கு சொத்து சம்பந்தமாக என்னென்ன ரைட்ஸ் வந்து இப்போ புதுசாக அமெண்ட்மெண்ட் படி என்னென்ன வந்திருக்குங்கிறது. ரெண்டாவது, கிரிமினல் சைடு என்னென்ன குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிறதோ அதற்கு என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி பிரகாரம், அதே போல் குற்றமுறை சட்டத்தின் பிரகாரம் அது. அதுக்கப்புறமேட்டா இப்போ திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தால் என்னென்ன
பிரச்சனைகள் வந்து என்னென்ன வழிமுறைகளை இவங்க கையாளலாம் அப்படிங்கிறது தான் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் 3 லாஸ் இருக்குது. ஹிந்து லா, கிறிஸ்டியன் லா அண்ட் முஸ்லீம் லா. இல்லை இந்து வாரிசுரிமை சட்டம் ஹிந்து லா பிரகாரம் வந்து இயர்லி பீரியடில் பெண்களுக்கு சொத்தில் தகப்பனார் சொத்தாக இருக்கட்டும் இல்லை பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் உரிமை இல்லைன்னு இருந்தது. ஸோ 1985 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அந்த அமெண்ட்மெண்ட்டில் கலைஞர் கொண்டு வந்தது. அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து பெண்களுக்கு, மகளிர், டாட்டர்ஸ், அவங்களுக்கு தகப்பனாருடைய சுய சம்பாத்திய சொத்தில் ஈக்குவல் ஷேர்ஸ் ஆஸ் டு மென், ஆண் வாரிசுகள் என்ன ஷேர் வாங்குகிறாங்களோ அதே ஷேரு பெண்களுக்கு உண்டு அப்படிங்கிறது வந்து தகப்பனாருடைய சுய சம்பாத்திய சொத்தில் இருக்குன்னு வந்துருச்சு. ஆனால் அப்பையும் வந்து பூர்வீக சொத்தில் இவங்களுக்கு சொத்து இருக்கிற மாதிரி அந்த 1985 ஆக்டில் கிடையாது. லேட்டர் அமெண்ட்மெண்ட் இன் 2005 2005 அதுவும் திருப்பி அந்த ஏர்லியர் ஆக்ட் ரிப்பீல் ஆகி இந்த அமெண்ட்மெண்ட் வந்தது. என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, தகப்பனாருடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ பை பர்த் இட் செல்ஃப் பிறந்த உடனே சொத்துக்களின் ஒரு ஷேர், ஒரு பங்கு வாங்குவதற்கு உரிமைதாரர் ஆகிறார். ஸோ இதில் வந்து ஃபீமேலுடைய ரைட் ரிகார்டிங் ப்ராப்பர்ட்டி டிசைட் ஆகுது. இப்போ தகப்பனார், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பா ஹிந்து ஃபேமிலி, அவர் சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கார். ஸோ ஹீ டைட் லிவிங் ஹிஸ் ஒய்ஃப், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் வந்து மனைவி, மகள்கள், மகன்கள் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஷேர்ஸ், எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தென் அதே ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இயர்லி பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னா, பூர்வீக சொத்தாக இருந்தால் தாத்தா பாட்டன் சொத்து, அந்த பாட்டன் சொத்து தாத்தா, தாத்தா வழி மகன் வழி பேரன், மகன் வழி பிள்ளைகள், மகன் வழி பேரன், அப்படி தான் இருந்தது. ஒன்லி ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் பூர்வீக சொத்தில் பங்கு இருந்தது. இப்போ 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரம் பர்த் அந்த ஒரு பெண் பிறந்த உடனேயே தாத்தா சொத்துலேயோ பாட்டனார் சொத்துலேயோ ஒரு பங்கு உண்டுங்கிறது 2005 வந்துருச்சு. ஸோ ஈக்குவல் ரைட். இதே கிறிஸ்டியன் லாவில் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் அது பூர்வீக சொத்து, சுயசம்பாத்திய சொத்து அப்படி கிடையாது. ஒன் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு த ஃபேமிலி அப்படின்னா த ஒய்ஃப் அண்ட் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் எல்லாருமே ஈக்குவல் ஷேர். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும். இன் முஸ்லீம் லாவில் எப்படின்னா, முஸ்லீம் லாவில் தான் ஈவன் இயர்லி பீரியட் பிஃபோர் ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு முன்னாடி கூட பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு சொத்துரிமை, அதாவது ஒரு முஸ்லீம் ஆண்மகன் சொத்துக்களை சம்பாரிச்சுட்டு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் அவங்க 8 பங்காக வச்சுருக்காங்க. 8ல் 1 பங்கு மனைவிக்கு, அது கம்பல்ஷன். அதிலே மோர் தென் 2 wives ஆர் 3 wives எல்லாத்துக்குமே சேர்த்து 1/8 ஷேர் தான். தென் ரிமைனிங் 8ல் 7 பாகம் வந்து யாருக்குன்னா 2 பங்கு ஆண் பிள்ளைகளுக்கும் 1 பங்கு பெண் பிள்ளைகளுக்கும். இதுதான் முஸ்லீம் சட்டப்படி இன்ன வரைக்கும் இதுவரையிலும் இருக்கிறது, ஃபோர்ஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஈவன் ஆண் வாரிசுகளே இல்லை என்றால், ஆண் வாரிசுகளில் வெறும் பெண் பிள்ளைகள் தான் இருக்குது அப்படின்னா அவருடைய சொத்தில் 1/8 ஷேர் டு ஒய்ஃப். தென் ரிமைனிங்ஸ் 7ல் 8 பாகம் அதில் பாதி மகளுக்கு போயிடும், பெண் பிள்ளைகளுக்கு. மீதி பாதி அந்த இறந்தவருடைய குடும்பத்தார், பெற்றோர், சகோதர சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா அந்த முஸ்லீம் ரிலீஜியன் அந்த என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லோருக்கும் சொத்தில் பங்கு கொடுத்து பிரிக்க வேண்டும். நாட் ஒன்லி ஹிஸ் ஓன் லீகல் ஹேர்ஸ், அவர்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பங்கு செல்ல வேண்டுங்கிறது தான் இஸ்லாம் மதத்துடைய ஒரு இது. அதனால் அவங்களுடைய சாராம்சம் என்னென்னா,
ஆண் வாரிசுகள் இல்லாத போது பெண் வாரிசுகளுக்கு பாதி சொத்தும் மிச்ச சொத்தை வந்து அவருடைய கூட பிறந்தவர்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். ஸோ விமன் ரைட்ஸ் டிசைடட் பை விமனுக்கு சொத்துரிமை இருக்குங்கிறது கான்ஸ்டியூஷன் படி, ஸ்பெஷல் ஆக்ட் படி, அவங்கவுங்க ரிலீஜன் ஆக்ட் படி பெண்களுக்கு சொத்துரிமை வந்தது. அதுக்கப்புறமேட்டு திருமணம், அதாவது திருமணத்திற்கு முன்பு பெண்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது. திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிறது டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அதாவது டௌரி கொடுக்கறதும் தப்பு, டௌரி வாங்குறதும் தப்பு. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு வந்தது. டௌரி கொடுக்கக்கூடாது. இதை மீறி சம்மதித்து கொடுத்தால் அந்த டௌரியோட சொத்து இருக்கு இல்லையா, என்ன ஜுவல்ஸோ பணமோ இல்லை வந்து சொத்துக்களோ திருமணமான 3 மாதத்திற்குள் அந்த மணமான பெண்ணிற்கு போய் சேர வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக போயிடணும். அதை இவங்க ரீட்டைன் மணமான பையன் வந்து வச்சுக்கக்கூடாது. அதுதான் அஃபென்ஸ் ஆகாது. இல்லைன்னா டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி பணம் டௌரி வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. இட் இஸ் பனிஷபிள் அண்டர் டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அது அடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுங்கிறது. திருமணமான பெண்களுக்கு வந்து நிறைய, ஈவன் இப்போ எல்லாருமே படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் படிப்பு கொடுத்துருக்காங்க, வேலைவாய்ப்பு கிடச்சிருது, நம்மளும் ஒரு கீ போஸ்ட்டில் எல்லாருமே. இப்போ இன்றைக்கி இங்கே மதுரையில் மேயர் எடுத்துக்கிட்டால் லேடி, மெட்ராஸில் மேயர் எடுத்துக்கிட்டால் லேடி, எல்லா இடத்துலையும் கீ போஸ்ட், சேர் போஸ்ட் எல்லாத்துலேயும் இப்போ ஃபீமேல் வந்து ஈக்குவலாக வந்துட்டாங்க. ஈவந்தோ படிப்பு, வேலை, உத்தியோகம் எல்லாம் இருந்துமே சில விஷயங்கள் சில பேத்தால், நாட் பை ஆல், சில பேத்தால் சில விஷயங்கள் சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி சம்பவங்கள், அதாவது வன்கொடுமை அப்படிங்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இந்த வன்கொடுமைங்கிறது வந்து எய்தர் வந்து வெர்பலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், செக்ஷுவலாக இருக்கலாம், இல்லை மென்டலாக இருக்கலாம். ஸோ இந்த 4 முறையிலையும் இருக்கலாம். அடி, உத, கில்லு, கடி எதுனாலும் ஃபிசிக்கல் அப்யூஸ் அது மாதிரி இருந்தால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் மனு கொடுக்கலாம் பெண்கள். அதே போல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஈவந்தோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே கல்யாணம் ஆனவுடனே 2 பேரும் ஒரு உறவுக்குள்ளே போகிறதுங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த உறவே அண்டர் கம்பல்ஷனில் இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி வித் த கன்சென்ட் ஆஃப் அதர் பார்ட்டி. கன்சென்ட் இல்லாமல் அண்டர் ஃபோர்ஸ், கொயர்ஷனில் இருந்தாலே அதுவுமே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அடுத்து வெர்பல், அசிங்கமாக திட்டுறது, ஒருத்தருடைய நடை, உடை, பாவனை மற்றும் உடல் சம்பந்தமாக, அழகு சம்பந்தமாக இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசினாலுமே இட் அமௌண்ட்ஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். அதுவும் ஒன் பார்ட் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு திருமணமான பெண்ணுக்கு அது யார் மூலியமாகவும் வரலாம். நாட் ஓன்லி பை ஹஸ்பண்ட் பட் ஆல்சோ ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா அண்ட் அதர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட். யார் மூலியமாக வேணாலும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலிமா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை நம்ம மனு கொடுத்து அவங்க அந்த மனுவின் முன்ன விசாரணை பண்ணி அது மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு சாட்சிகள் விசாரித்து நடைமுறைப்படுத்தி இஃப் எனி அஃபென்சஸ் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னா தண்டனை கொள்வாங்க. இதுதான் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டோட அடுத்த சாராம்சம். அடுத்து வந்து எல்லாரும் இப்போ வேலைக்கு போகிறோம், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறோம். அந்த பணியிடத்தில் பாலியல் தொல்லைன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா ஆண் பெண் இருபாலாரும் வேலை செய்யும்போது ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அப்யூசிங் லாங்குவேஜ்லேயோ இல்லை செக்ஷுவல்லையோ ஏதோ ஒரு விஷயங்கள் உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஹராஸ்மெண்ட் இருக்கும்போது இருந்தால் சக ஊழியர்னாலேயோ இல்லை ஹையர் அஃபிஷியல் அவரோட பதவியை கொண்டு கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரமோ இல்லை அதற்குண்டான செயலோ செஞ்சால் அதுவும் குற்றம் சார்ந்த ஒன்றாகும். அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த
ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, பாதுகாப்பு அலுவலர். ஸோ அந்தந்த துறை சார்ந்த அந்தந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுக்கலாம். அந்த மனுவின் மீது அந்த மனு கொடுத்ததுலேருந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ளே விசாரணை செய்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் ஹையர் அத்தாரிட்டிக்கு. இஃப் இட் இஸ் ப்ரூவ்டு இது பாலியல் தொல்லை பண்ணியிருக்காரு அப்படின்னு ப்ரூவ் ஆனால் கட்டாயம் அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் ஈவன் வேலையை கூட டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் அவர் அந்த வேலையை விட்டு கூட டெர்மினேட் பண்ணிடலாம். இது சம்மந்தமாக ஒரு சின்ன கேஸில் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது மாதிரி ஒரு ஏர்போர்ட் இதை இம்போர்ட் அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து மேனேஜர் வந்து வேலை பார்க்குற ஸ்டெனோ வந்து நான் டிக்டேஷன் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அந்த அம்மாவுக்கு டைப்பு மட்டும்தான் தெரியும், ஈவன் டிக்டேஷன் அதாவது ஸ்டெனோகிராஃபி தெரியாது. இருந்தாலும் ஹீ கம்பல் தட் லேடி டு கெட் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி செஞ்சு இந்த லாட்ஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றார். அந்த அம்மா மறுக்குது. ஆனாலும் அவருடைய பதவியை கொண்டு கம்பல் பண்ணி வர சொல்கிறார். அந்த அம்மா அந்த லாட்ஜுக்கு போகுது. அங்கே போகும்போது இவர் ஒரு பாலியல் தொல்லைகள் செய்கிறார். செய்யும்போது அந்த அம்மா அவாய்ட் பண்ணி வெளியே வந்துடுது. திருப்பி செக்ரட்டரி ஒரு தடவை டிக்டேட் பண்ணிவிட்டு திருப்பி செக்ரட்டரி கூப்பிட்றாரு. திருப்பி மறுபடியும் டிக்டேட் பண்ணாங்கன்னா அகெயின் ஹீ கம்பல். அப்போ அந்த அம்மா தப்பிச்சு லிஃப்ட் வழியாக ஓடியாருது. ஸோ லிஃப்ட்டுக்கும் வந்து அந்த இடத்துலையும் அவர் தொந்தரவு பண்ணுறார். அப்போ அந்த அம்மா லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வந்தது. இந்த சூழ்நிலையில் ஷி மேட் அ கம்ப்ளைண்ட் டு தி கன்சர்ன் ஆஃபீஸர். அந்த இடத்துல வந்து அவர் மேலே ப்ரூவ் ஆகுது அவர் பாலியல் தொல்லை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி ஹி வாஸ் டெர்மினேட்டட் ஃப்ரம் சர்வீஸ். அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஹி ஃபைல்டு அப்பீல். ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ இவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணவில்லை, தொல்லை அதுக்குள்ள முயற்சி தொல்லை தான் பண்ணார் ஒழிய பாலியல் பலாத்காரம் பண்ணலை. அதனால் அதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் வந்து லைஃபே போகிற மாதிரி டெர்மினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை வந்து ஹைகோர்ட் செட்டிஸ்ஃபைட் பண்ணிடுது. ஸோ த விக்டிம் அந்த அம்மா திருப்பி ஹி ப்ரிஃபர்ட் கேஸ் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். ஒரு பாலியல் தொல்லை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த அம்மா அந்த சூழலில் என்னென்ன விஷயங்களை சஃபர் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மியர் பிகாஸ் வந்து வெறும் பாலியல் பலாத்காரம் பண்ணுதா மட்டும்தான் அது குற்றம் இல்லை. ஹி ஹாஸ் டேக்கன் செவரல் ஸ்டெப்ஸ் டு டூ இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த விஷயம் அந்த அம்மா நடக்க விடாமல் தடுத்துருக்கிறதுனால அந்த அம்மா அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருச்சு. ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன, ஒன்லி டு காஸ் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அப்போ அந்த இன்டென்ஷன் அவருக்கு அது இருக்கும் பட்சத்தில் ஹீ இஸ் லைபிள் டு பி பனிஷ்ட். அதனால் தீர்ப்பாயம் வழங்கின டெர்மினேஷன் ஆர்டர் கரெக்டு, ஹைகோர்ட் ஆர்டரை செட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. அதே போல் போலீஸ் அஃபிஷியல் அதில் ஹையர் அத்தாரிட்டி வந்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோட புட்டத்தில் தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆல்சோ கேஸ். அதுலேயுமே சுப்ரீம் கோர்ட் வந்து இது எல்லாமே ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பாதுகாப்புக்கு உள்ளவங்க. ஸோ ஈவன் த ஸ்டாஃப் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே டூயிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெர்மினேஷன் ஆர்டரும் அவரைக்குமே அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சட்டம் எப்பயுமே வந்து பெண்களுக்கோ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அளிக்குது. குறிப்பாக சில விஷயங்கள், ஏன்னா இயற்கையிலேயே பெண்களுக்கு சில அதாவது நேச்சுரல் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சட்டம் மூலியமாக தேவை தான் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அந்த மாதிரி பாலியல் பலம். அடுத்து பப்ளிக் பிளேஸில் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தியோ நக்கல் பண்ணியோ ஃபிசிக்கலை பேசினாலே அது இட் அமௌண்ட்ஸ் டு அஃபென்ஸ். அதுவுமே வந்து பனிஷபிள் தான். அடுத்து இந்த திருமணமான பெண்ணுக்கு வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் இருக்குது. ஒரு பெண் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் அவள் வந்து பெற்ற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து தான் போகிறான். ஸோ லீவிங் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எவ்ரிதிங், ஒரு ஃபேமிலியை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அந்த ஃபேமிலியை அந்த பொண்ணு அடாப்ட் பண்ணி தான் வரணும். ஸோ அது வரைக்கும் இந்த ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலி வந்து அவங்கள கேர் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதில் சில விஷயங்கள் நடக்காத பட்சத்தில் தான்
பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ இதை வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் முறையான வாழ்க்கை அப்படிங்கிறதும் தான் இன்டைரக்டாக இந்த விஷயங்கள் திருமண பந்தத்தில் சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு நிறைய குற்றவியல் முறைகள், அதாவது பெண்களுக்கு வந்து பப்ளிக் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ரேப், அப்டக்ஷன், கிட்னாப்பிங், அதாவது கடத்துதல் மற்றும் கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஐபிசி மூலியம் 7 வருஷம் தண்டனை, 7லேருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு. இதுலேயே 16 வயசுக்கு கீழே உள்ள பெண்களாக இருந்தால் ரிகரஸ் இன்பு கடுங்காவல் தண்டனை எப்போ வரைக்கும்னா லைஃப் டைம் இருக்குது, இல்லைன்னா டில் டெத்து வரைக்கும் உண்டு. பிலோ 12 இயர்ஸ் ஃபீமேல் சைல்டு வந்து ரேப் பண்ணப்பட்டாலுமே அதுக்கும் அதே தான். ரிகரஸ் கடுங்காவல் வந்து அவன் ஒருத்தன் வந்து பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு லைஃபு அல்லது டில் டெத்து வரைக்கும். லைஃப்னா 14 வருஷம்னு கிடையாது. அந்த டிபெண்டிங் அப்பான் தி அஃபன்ஸ், யாரோட அந்த குற்றம் செய்யப்பட்டது, ஒரு பெண்ணோட செய்யப்பட்டதா, இல்லை அது 16 வயசுக்கு கீழ்ப்பட்ட பெண்ணா, 12 வயசு குழந்தைகளா அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி அஃபன்ஸ் வந்து லைஃப் டில் டெத்து வித் ஃபைன். இது எல்லாமே வந்து இந்திய தண்டனை சட்டத்தின்படி இருக்குது. அதுக்கப்புறம் 494 அப்படிங்கிறது வந்து பைகமி, அடல்ட்ரி அப்படிங்கிறது. திருமணமானவர் பழைய முறை சட்டத்தைப்படி எத்தனை மனைவிகள் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து வெதர் ஹீ இஸ் எம்ப்ளாய்டு இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் இருந்தாலும் யாருமே ஒரு திருமணத்திற்கு மேலே முதல் திருமணம் லைவில் இருக்கும்போது, முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது 2வது திருமணம் செய்தால் குற்றத்திற்கு ஆளாவது. 494 and 495 ஆஃப் ஐபிசி வந்து குற்றத்துக்கு ஆளாவர். அவங்க வந்து தண்டனைக்குரியவர் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ ஈவன் த முஸ்லீம் லா பர்மிட்ஸ் வந்து 4 wives அட் த டைம்னு சொல்லுது. அது இஸ்லாமிய மதப்படி 4 மனைவிகளை ஒருவர் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்போ அவர் 4 மனைவிகளையும் ஒரு சேர பார்த்து, ஒரு சேர அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கவனித்து கொள்ளக்கூடிய வசதியும் பக்குவமும் உள்ளவர் மட்டுமே 4 மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலாம்னு முஸ்லீம் சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த முஸ்லீம் பர்சன், ஆண்மகனே, இஃப் ஹீ இஸ் எம்ப்ளாய்டு அஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு வந்துட்டால் ஒரு மனைவிக்கு மேலே, ஒரு திருமணத்திற்கு மேலே அவர் பண்ணக்கூடாது. அது இட்ஸ் காமன் லா எல்லாத்துக்கும். நம்ம ஹிந்து லாவில் ஒரு மேரேஜ் தான். முஸ்லீம் லாவில் ஈவன் தோ இட் இஸ் பர்மிட்டட் ஃபார் 4 wives, but when he becomes a government servant, he can marry only one person. During the existence of early marriage or during the lifetime of first wife, if he got second marriage, he is liable to be punished. அதுதான் வந்து இந்திய தண்டனை சட்டம் வந்து 494 and 495 சொல்லு. அதுக்கப்புறமேட்டு 497 என்ன சொல்லுது அப்படின்னா, 365 and 366 ஆஃப் ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, அப்டக்ஷன், பெண்களை கடத்துறது, பெண்களை டிடென்ஷன், அன்லாஃபுல்லாக ஒரு இடத்துல டீடைன் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே கிட்னாப்பு, அப்டக்ஷன், அன்லாஃபுல் டிடென்ஷன், இது எல்லாமே பனிஷபிள் அண்டர் ஐபிசி அண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 7 to 10 years இருக்குது. இதுக்கப்புறமேட்டு இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்டு, முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் அண்டு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இது 3 இருக்குது. இப்போ இந்து முறை சட்டப்படி, ஏன்னா மொத்தத்துக்கு எல்லாமே வந்து காமன் கிரவுண்ட் ஃபார் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் ஆகும்போது இருவருக்குள்ளும் பிரச்சனை வந்துருச்சு, மனமுறிவு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் they can go to the court for getting the dissolution of marriage. எல்லாருமே பண்ணலாம்.
அதுக்கு வந்து அந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸுங்கிறது வந்து இட்ஸ் காமன் டு மென் அண்ட் உமன், ரெண்டு பேர்த்துக்கு பொது தான். அதில் சில விஷயங்கள் வந்து நிறைய வந்து ஃபேவர் டு ஃபீமேலுக்கு இருக்குது. அதில் கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமாகி 1 வருட காலமாவது ஆகியிருக்கணும், அப்போ தான் டைவர்ஸ் அப்ளிகேஷன் போட முடியும் அப்படிங்கிறது. அடுத்து 2 பேரும் 2 வருடமாவது தனிமையில் இருந்திருக்கணும், பிரிஞ்சு இருந்துக்கணும், அப்போ தான் போத் ஆஃப் தம் என்டைட்டில் டு ஃபைல் டைவர்ஸ் அப்ளிகேஷன். அடுத்து கொடுமை, குருவல்ட்டி, அதாவது வரதட்சணை கேட்டோ இல்லை ஃபிசிக்கலோ வெர்பலோ ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கலாக அதெல்லாம் பண்ணினாலே அதில் டொமஸ்டிக் வைலன்ட் பார்த்தோம், டவுரி ப்ரொஹிபிஷன் பார்த்தோம். இதில் இந்த ரெமெடி என்ன அப்படிங்கிறது தான் இது. அது வந்து கிரிமினல் சைடு பனிஷபிள் அஃபென்சஸ். ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் ஒரு கணவரால் ஏற்படுத்தப்பட்டால் என்ன ரெமெடி? ஸோ குருவல்ட்டி அது இருந்தாலும் பண்ணலாம். வெனரல் டிசீசஸ் யாருக்கு இருந்தாலும் பண்ணலாம். கணவனோ மனைவியோ 7 வருஷம் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னாலும் ஃபார் தட் ரீசன் கேன் ஃபைல் அ டைவர்ஸ் அப்ளிகேஷன். அடுத்து ரிலிஜியன் விட்டு வேறு ரிலிஜியன் மாறணும். அது வந்து ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியன்லாம், எதுவாக இருந்தாலும் அவங்க ரிலீஜனை விட்டு வேறு ரிலீஜன் கன்வர்ஷன் ஆகியிருந்தால் ஆன் தட் கிரவுண்டு வந்து வி கேன் ஃபைல் வந்து டைவர்ஸ் அப்ளிகேஷன். இந்த மாதிரி நிறைய கிரவுண்டு அது என்கொயரி பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த குருவல்ட்டி இல்லை டெசஷன் இல்லைன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கா, இல்லை டவுரி நடந்திருக்கா, இல்லை என்ன மென்டல் அகனி, அதாவது ஒரு ஃபிசிக்கலாக மட்டும்தான் ஒரு டார்ச்சர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மென்டல் ஹராஸ்மெண்ட் ஆல்சோ வந்து குருவல்ட்டின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து அடித்தா உதச்சா திட்டா அது மட்டும்தான் ஹராஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அப்யூசிங் லாங்குவேஜில் கூட ஒருத்தர் மென்டல் டார்ச்சர் பண்ணலாம், ஆட்டிடியூடில் கூட கொண்டு வரலாம். நீங்கள் பேசாமையே கணவன் மனைவிகிட்ட வந்து கணவன் பேசாமையே இருந்தால் கூட திட்டணும் கூட அவசியம் இல்லை. கீப்பிங் எ டிஸ்டன்ஸ் வித் தி ஒய்ஃப், கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் கூட இட் அமௌண்ட்ஸ் டு மென்டல் டார்ச்சர். ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மென்டல் குருவல்ட்டியாகவும் அதுவுமே ஒரு கிரவுண்டாக டைவர்ஸ்க்கு கொடுக்கலாம். இது முஸ்லீம் லாவில் எல்லாத்துலேயுமே காமன் கிரவுண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸ். அதுக்கப்புறமேட்டு முஸ்லீம் லாவில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இயர்லி பீரியடில் வந்து தலாக் 3 இத்தாத் பீரியட் வந்து, அதாவது மென்சுரல் பீரியட் 3 இத்தாத் பீரியடில் வந்து ஒவ்வொரு இத்தாத் பீரியட்லேயும் தலாக் சொல்லி 3rd டைம் தலாக் சொல்லும்போது இது வந்து மேரேஜ் வந்து டிசால்வ்டு அப்படின்னு ஆஸ் பர் முஸ்லீம் லா. முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் அப்படி. ஆனால் இப்போ வந்து தலாக் வந்து நிறைய பேர் அதை ப்ராப்பராக அந்த 3 இத்தாத் பீரியடில் 3 தடவையாக வந்து அந்த சொல்லாததுனால அது வந்து வயலேஷன் இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலாக் சொல்லி டைவர்ஸ் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி தலாக் சொல்லாமல் நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு சூட்டு போட்டு தான் டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்துருக்கு. ஸோ அந்த தலாக் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 3 தடவை தலாக் சொல்லிவிட்டு ஃபார் டிக்ளரேஷன் தட் வந்து வி டிசால்வ்ட் அ மேரேஜ் ஆஸ் பர் முஸ்லீம் லா இஸ் வந்து வேலிட் இன் த ஐ ஆஃப் லா. நான் என்னோட முஸ்லீம் சட்டப்படி 3 இத்தாத் பீரியடில் நான் வந்து தலாக் சொல்லிட்டேன். ஸோ இந்த 3 இத்தாத் பீரியடில் தலாக் சொன்னதுக்கப்புறம் அந்த இத்தாத் பீரியடில் சொன்ன தலாக்கை எனக்கு டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ்னு எனக்கு மேரேஜை டிசால்வ் பண்ணி டிகிரி கொடுங்க, இட் இஸ் வேலிட் இன் த ஐ ஆஃப் லான்னு டிகிரி கொடுங்கன்னு நவ் தே ஆர் அப்ரோச்சிங் த கோர்ட். ஸோ சட்டம் வந்து அது இன்வேலிட்னு சொன்னதுக்கப்புறம் இதை டிக்ளேர் பண்ணி மத சார்ந்து ஃபாலோ பண்ணி இதையும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டியன் லாவில் வந்து டைவர்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெரி சேம் கிரவுண்டு தான். குரூவல்ட்டி, டெசஷன், 1 இயர்க்குள்ளே பண்ணுறது, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டு, மோர் தென் 7 இயர்ஸ் வந்து அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறது, அன்சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு, மனநிலை பாதிக்கப்பட்டது, வெனரல் டிசீசஸ்ஸு, இந்த மாதிரி சில காரணங்களுக்கு நம்ம விவாகரத்து பெறலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்ல வரேன். அப்படி என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய கேஸ் வந்து இந்த ஃபேமிலி மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டும் வருது. நான் சின்ன சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, த லா ஃபார் விமன் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு த விமன், பாதுகாப்புக்கு மட்டும்தான். ஸோ அதை ஒரு பாதுகாப்பாக மட்டும் அந்த சட்டத்தை பயன்படுத்துங்க, அதை கையில் எடுத்துடாதீங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். ஏன்னா
அது வந்து அந்த மாதிரி கையில் எடுத்து செய்யும்போது அது உங்களுக்கே நாளைக்கு முதுகில் குத்துற மாதிரி ஒரு காரணமாயிடும். அது ஏன் அப்படின்னா, இப்போ கீழ்கோர்ட்டில் நம்ம டைவர்ஸ் போடுறோம். இதுக்கு முன்னாடி நிறைய டார்ச்சர் இருக்குது. உண்மையிலேயே டார்ச்சர், உண்மையிலேயே ஹராஸ்மெண்ட் இஃப் த ஹஸ்பண்ட் டிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் யூ மேக் அ கம்ப்ளைண்ட். தெர் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல். பெட்டர் யூ கேன் பனிஷ் த பர்சன் ஹூ டிட் ஹராஸ்மெண்ட் டு த விமன். அதெல்லாம் ஓகே. இல்லை அதை சமாளித்து திருத்தலாம், மாற்றிக்கலாம். நம்ம இந்த லைஃப்பை லீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, don't make any police complaint to the police officials. Dowry prohibition, domestic violence, cruelty இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன்னா மேக்கிங் செவரல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் யூ மேக் அ கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அவர் போடுறாரு, ஹஸ்பண்ட் போடுறாரு, ஐயோ பயங்கர குரூவல்ட்டி, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போட்டு என்ன டார்ச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்டிஷனும் போட்டுறாரு. அந்த சமயம் நீங்கள் என்ன சொல்லலாம்? கோர்ட் என்ன டிசைட் பண்ணும் தெரியுமா? நோ ஒய்ஃப் ஹேஸ் ஃபைல்டு செவரல் போலீஸ் கம்ப்ளைண்ட் as against the husband before the police official. Proof has been filed. It proves that how she made an attempt to commit a cruelty to the husband, how mental torture he suffered. No, it is not possible for the husband to lead a life. Yes, divorce granted. இதுதான் கோர்ட்டு சொல்லும். அப்போ நம்ம கொடுக்குற போலீஸ் கம்ப்ளைண்ட்டு நம்ம வந்து திருத்துறதுக்காக ஒரு விஷயம் வந்து திருத்துறதுக்காக செஞ்சால் தப்பு இல்லை, மிரட்டுறதுக்காக செஞ்சால் அது என்ன ஆகுது? நமக்கே ரிவர்ஸ் ஆகிடும். வேண்டாம், நம்ம ஹஸ்பண்ட் இன்றைக்கி மிரட்டி வாழ வச்சிடலாம் அப்படின்னு இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, சோஷியல் வெல்ஃபேரு இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோடு சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னாலும் இது வந்து வைஸ் வர்ஸா ஹஸ்பண்டுக்கும் வரும், ஒய்ஃபுக்கும் வரும். இஃப் ஹஸ்பண்ட் மேட் அ கம்ப்ளைண்ட் அப்படின்னாலுமே அதுவுமே அதே தான், ஒய்ஃபுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒய்ஃப் மேட் செவரல் கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் பிஃபோர் த போலீஸ் அஃபிஷியல்னாலும் அதுதான். இது என்னவா எடுத்துருவாங்க? மென்டல் அகோனி, மென்டல் டார்ச்சர். இவ்வளோ கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு ஃபேமிலியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டேன். ஹவு ஹி வில் லீட் அ லைஃப் வித் யூ? இதுதான் கோர்ட் சொல்லும். அப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சட்டம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் நல்லா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சட்டத்தின் பாதுகாப்பை தேடும் முன்னாடி உங்களை நீங்களே கொஞ்சம் பாதுகாத்துக்க நிறைய கற்றுக்கங்க. இன்றைக்கி ஈக்குவல் பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். ஆனாலும் லைஃப்பில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேர்த்துக்கும். இப்போலாம் நிறையா பேர் ஐடியில் இருக்கிறாங்க, நிறையா லேடிஸுமே நிறைய நல்ல அஃபிஷியலாக ஹை போஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. நீயா நானா? நான் வேலை பார்க்குறேன், நீயும் வேலை பாரு, நான் வீட்டு வேலை பார்த்தா நீனும் செய். இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்க்கை முன்னேறுது அப்படிங்கும்போது விட்டு கொடுத்து போனால் இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டுக்கே பிரச்சனை வராதுங்கிறது தான் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ use the law as a protection for your life, but don't misuse and don't take the law in your own hands. அதை நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அதனால் சட்டம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம்தான். இதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து எவ்வளவோ ஃபீல்டில் இருக்கீங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸ் அதுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ சமூகத்தில் என்னென்ன தீங்குகள் விளைவிக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வளர்க்குற காலத்திலேயே அந்த புரிதலை ஏற்படுத்திடுங்க. பப்ளிக் பிளேஸில் போயிட்டா என்ன பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், என்ன பிரச்சனைகள் வந்தால் நாம் எப்படி எதிர்கொள்ளணும், அது எல்லாத்தையுமே இன்றைக்கி லைஃப் அன்னைக்கு லைஃப் வேறு. இன்றைக்கி லைஃப் பிள்ளைகளை எல்லாமே நல்ல சலுகைகளாக வளர்க்குறாங்க. அதாவது கேட்டதை வாங்கி கொடுத்து, அன்றைக்கெலாம் ஒரு புக்கு கேட்டால் கூட ஒரு 2 நாள் கேட்கணும். ஒரு பேனா பென்சில் கேட்குறாங்கன்னா 10 நாள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணும். ஒரு மார்க் ஷீட்டை குறைச்சி மார்க் வாங்கினா அப்படியே நின்று ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்கணும். இன்றைக்கி பிள்ளை என்ன சொல்லணும், இப்படி தூக்கி போட்டு ரேங்க் கார்டு இல்லைனா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சிடுறாங்க, அங்கேயே போய் எல்லாத்தையும் சைன் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ
ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், பிள்ளைகளோட லைஃப், வாழ்க்கையோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிகிறதே இல்லை. ஸோ அதை ஆஸ் அ பேரண்ட்ஸ் அதை கைட் பண்ணி அதை புரிந்து வளர்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய தீங்குகளை நம்ம நாமே தவிர்த்துக்கலாம். அதாவது பாதுகாப்பு, அரசு கொடுக்கின்ற பாதுகாப்பு சட்டத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நமக்கு பாதுகாப்பாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி. சார், மேம் யாராவது கொஷின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க மேம்கிட்ட. வணக்கங்கம்மா. இப்போ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சில ஃபால்ஸான வாக்குறுதிகளை கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதாவது அந்த அவங்களுக்கு ஒரு 4 லேடிஸ், ஒரே ஒரு பையன். அந்த 4 பெண்ணுடைய கணவன்மார்களும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் வீட்டில் வந்து சில ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க, எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால் வந்து நீங்கள் நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜு அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 50-100 பவுன் நகை போட்டு எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணோட நகையெல்லாம் வந்து இவங்க கை வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது. அப்போ வந்து என்ன இப்படி நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நாங்கள் பெரிய இவங்கன்னு. ஆனால் சொத்து சுகம்லாம் இருக்குது, ஆனால் எல்லாத்தையுமே வில்லங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒத்தி வைக்கிறது, குத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொத்து இருக்குதுன்னு பேரை தானே ஒழிய, ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு எதுவுமே கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இந்த பெண்ணுடைய நகையில் வந்து கை வைக்க வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த மாப்பிள்ளைய, அந்த பெண்ணோட பையன் இருக்கார் இல்லையா, இந்த 4 சகோதரிகளும் அவருடைய தாயாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து இந்த பெண் மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியே ஒரு செயலை செஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிட்டே அவர் அடிக்கிறது, ஹராஸ் பண்ணுறது, இப்போ அம்மா என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை பூரா செய்யுது. இப்படி செஞ்சு விரட்டி விட்டுறாங்க அந்த பொண்ணை. அது வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடக்குது. அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, விவாகரத்து போடுறாங்க. அப்படிலாம் செஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடுது. சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமாதான உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இனிமேல் அந்த இதெல்லாம் நாங்கள் அந்த பொண்ணு பேர்லேயே எல்லாம் செஞ்சிடறோம், கொண்டுடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கிடையில் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-15 வருஷம் கழித்து அந்த மாப்பிள்ளை பையனுக்கே அவங்க டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை பண்ணி இவங்க அதில் குளிர் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவருக்குமே டார்ச்சர் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் சூசைட் பண்ணி செத்து போயிடுறார். அப்போ அந்த பொண்ணு வந்து ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்ன எந்த ப்ராமிஸையுமே அவங்க வந்து கீப்பப் பண்ணலை. அதுக்கிடையில் அவர் வந்து ஒத்தி வச்சது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு வந்து நீ தான் எல்லாம் செய்யணும், அதை திருப்புறது கொள்வது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சாகணும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதோட நீங்கள் இப்படி எல்லாம் செஞ்சேன்னா சொத்தை 5 பங்கு போடுவோம், 6 பங்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்து அதுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு, அதாவது அவங்களுடைய சொத்துலேருந்து பெண்களுக்கு வந்து சீதனமாவோ பொருளோ கொடுத்தா நம்ம கேட்க முடியாது. நம்மளோட பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. அது ஒன்று. அடுத்து ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஷேர் ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபுக்கு தான் வரும்.
wife is entitled to get the share in the property, she is also liable to pay the liabilities. ஒரு சொத்துல பங்கு வாங்குற அளவுக்கு, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்கு. அதே மாதிரி கடன்லையும் பங்கு இருக்கு. ஈஸியாக போயிடக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் ஆண்களுக்கு வந்து சொத்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ பெண்களுக்கு கடன் வராது. கல்யாணம் ஆகி கொடுத்துட்டோம் பெண்களுக்கு. ஸோ அவங்க வந்து லயபிலிட்டிஸில் எந்த விதத்துலையும் வராது. ஏன்னா ஆண்கள் தான் கடன் சொத்தையும் எடுத்துக்கிறாங்க, கடனையும் அடைச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட்டு ஒன்ஸ் தே ஆர் கெட்டிங் ஷேர் இன் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கடனுக்கும் பொறுப்பாவார். அது ஒன்று. ஸோ அந்த கணவருடைய பங்குலேருந்து இந்த பொண்ணுக்கு ஷேர் வரும்போது அந்த கணவருக்கு உண்டான கடன்லையும் இந்த பொண்ணு அதை எடுத்துக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும். அதர்வைஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம், இறந்து போயிட்டாரு, எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் குழந்தைங்க இல்லை அப்படின்னா, எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் எந்த டச் இல்லை அப்படின்னா, என் பொருள் எனக்கு போட்ட சீதன பொருள் எனக்கு உள்ளதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியேறிடலாம். சொத்து வேணான்னு சொல்லும் பட்சத்தில் கடனையும் வேணான்னு சொல்லலாம். அதர்வைஸ் சொத்துல பங்கு கணவருடைய பங்கில் கேட்கும்போது கணவருக்கு உண்டான கடன் இந்த அம்மாவுக்கு கிடையாது. கணவருக்கு அந்த பையன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அவருக்கு உண்டான பொறுப்பில் இந்த அம்மா அந்த சொத்தை எடுக்கும் பட்சத்தில் இந்த அம்மாவுக்கு பொறுப்பு இருக்கு. அதனால் வரும் கட்டாயம் இருக்கு. அதான் சார், அதாவது திருமணத்தில் வந்து ப்ராமிஸுங்கிறது வந்து கனாப்னான்னு செய்வாங்க சரியா, நிறைய இருக்கும். ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களோட பொருளை வாங்கி கொடுத்தா நீங்கள் வந்து அதை நீங்கள் அஜிடேட் பண்ணலாம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். நான் இது கொடுக்க முடியாது, இது வந்து என்னோட பொண்ணுக்கு சேர்ந்த சொத்து, என்னோட சொத்து. சீதன பொருட்களை வந்து ஈவன் ஹஸ்பண்ட் ஹாஸ் நோ ரைட். சீதனமாக கொடுத்த பொருளில் ஹஸ்பண்ட் நீங்களாக பார்த்து கடன் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, என்னோட ஜொல்லை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வித் த கன்சென்ட்டில் செய்கிறது. ஸோ எப்போ டிஸ்பியூட் வருது, பிரச்சனைகள் வருதோ அப்போ சீதன பொருளை கணவனே தொடுறதுக்கு உரிமை இல்லை. ஸோ இந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்க பொண்ணுக்கு கொடுக்க கை வச்சா யூ கேன் மேக் அ கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கிரிமினல் கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம். அப்படி இல்லை அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாமே சார், அது அவங்க சொத்து, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தா நீ ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறக்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் நோ ரைட் அட் ஆல். அவங்க சொத்தை அவங்க கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட கேட்டால் மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். எந்த கேட்காத, என் ப்ராப்பர்ட்டியை டச் பண்ணாத. என் பொண்ணுக்கு கொடுத்தது நிறைய அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த காலத்துலலாம் பொண்ணுக்கு மருமகளுக்கு போட்டு அனுப்பிச்ச சொத்தை வாங்கி நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ண காலம்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ பண்ணால் உடனே கம்ப்ளைண்ட். ஏன்னா அதெல்லாம் இப்போ எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி போயிட்டு மாமியாரோ நாத்தனாரோ என்ன சொன்னாலும் ஆமான்னு சொன்ன காலம். கழட்டி கொடுன்னா கழட்டி கொடுத்துருவாங்க. அது அப்போ. இப்போ அப்படிலாம் இல்லை, எங்கே ஒரு பிட்டு தங்க வாங்கி பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கணவருக்கு கொடுக்குறதா இருந்தால், பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறதா இருந்தால் ரெண்டு பேரும் சம்மதித்து செய்யலாம். இவங்களோட தான் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது கிடையாது. அப்போனா தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபால்ஸ் ப்ராமிஸு அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அதுதான் நான் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹிந்து மேரேஜஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சாலம்னைசேஷன் ஆஃப் மேரேஜுங்கிறது, அதாவது புனிதமான ஒரு உறவு. இது வந்து கான்ட்ராக்ட் கிடையாது, சரிங்களா. அதாவது நீ இதை சொன்ன, அதுவே முஸ்லீம் லாவோ கிறிஸ்டியனோ கான்ட்ராக்டில் வந்துடும். பட் ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் சாலம்னேஷன் புனிதமானது. சாலம்னைசேஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். இதுலேயே நான் ஒரு கேஸ் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஆல்ரெடி ஹி காட் மேரிடு வித் டூ சில்ட்ரன், 2 பிள்ளைங்க இருக்குது. ஆனால் அவன் வந்து கல்யாணம் ஆனவன் இன்னொரு பொண்ணோட லவ், அன்மேரிட் கேர்ளோட லவ். அந்த பொண்ணுக்கு இவன் கல்யாணம் ஆனவன்னே தெரியாது. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்போ இவன் கல்யாணம் ஏற்கனவே ஆனவன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த இடத்த விட்டு அந்த லவ்வில் வந்து வெளியேறி போயிட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து வேறு லைஃப், வேறு மாப்பிள்ளை பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மீன் வாயில் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு அக்ரிமெண்ட்டு மாதிரி அவனாகவே எக்ஸிக்யூட் பண்ணுறான். பண்ணிவிட்டு கெட் நோட்டரைஸ்டு, நோட்டரிக்கிட்ட ஒரு அட்டஸ்ட் பண்ணி வாங்கிடுறான். நாங்கள் வந்து 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் இந்த கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு
நோட்ரைஸ்டு சீலை வாங்கி அதையும் பாருங்கள் கோர்ட்டில் நம்பர் பண்ணுறாங்க. இப்போ நல்ல ஜென்யூன் கேஸாக இருந்தால் நாங்கள் ஃபோட்டோ கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் டைவோர்ஸோ ரெஸ்டிடியூஷனோ த கேஸ் வில் பி நம்பர்ட். அப்போ தான் கேஸாக நம்பர் ஆகும். ஃபோட்டோ கொடுக்கணும், மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபோட்டோஸு வித் மேரேஜ். இப்போல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் இஸ் மஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோடு ப்ரொடியூஸ் பண்ணாதான் திஸ் ஆர் தட் எந்த ரிலீஃப் கேட்டாலும் அந்த கேஸே நம்பர் ஆகும். ஆனால் அவன் இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு ஹீ ஃபைல்டு பெட்டிஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல், அதாவது சேர்ந்து வாழணும். இந்த பொண்ணு என்னோடய ஒய்ஃபு, நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்சுவல் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நோட்ரி முன்னாடி. ஸோ இந்த பொண்ணு சேர்ந்து வாழணும்னு இமீடியட்டாக ஃபைல் பண்ணி ஹி காட் இட் நம்பர்ட். உடனே சம்மன் எங்கே யாருக்கு போகுது? அந்த பொண்ணு வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கு எங்கேஜ் பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கும் நோட்டீஸ் போயிடுச்சு. நோட்டீஸ் போனோன்னே மேரேஜ் வாஸ், அந்த என்கேஜ்மெண்ட்டே ஸ்டாப் ஆகிட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸை நான் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி இட்ஸ் ஹிந்து மேரேஜ் இஸ் நாட் அ கான்ட்ராக்சுவல் மேரேஜ், ஸோ ஹீ கேன் நாட் ஃபைல் அப்ளிகேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ஆஸ் இஃப் மேரேஜ் சாலம்னைஸ்னு கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக ஹைகோர்ட்டில் நான் ஒரு ஸ்பீடி டிஸ்போசல், ஏன்னா அவன் ப்ரூஃப் எவிடன்ட்லேயே அவன் கேஸு பெட்டியில் ஏறி சொல்லும்போது எனக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் வேறு இருக்காங்க. அவன் இட்ஸ் அ கவர்மெண்ட் டீச்சர் வேறு, இஸ் அ கவர்மெண்ட் டீச்சர். பட் 2 கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் கிராமத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் அங்கே விட்டுட்டு இவன் ஜாலியாக வேலை பார்க்குற இடத்துல இந்த பொண்ணை லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பயில. ஸோ நான் ஸ்பீடி டிஸ்போஸ் ஆஃப் நம்ம ப்ரூஃப் எவிடன்ட் போட்டால் ஏர்லியராக டிஸ்போஸ் பண்ணால் நம்ம அதை டிஸ்மிஸ் பண்ண வச்சிடலாங்கிறக்காக ஸ்பீடி டிஸ்போசல் தான் நான் போட்டேன் ஹைகோர்ட்டில். அப்போ கிருபாகரன் ஜஸ்டிஸ் ஹீ ஹியர்ட் மீ தட் என்ன மேடம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, ஆல்ரெடி ஹி காட் மேரேஜுங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எஸ், ஹீ ஹிம்செல்ஃப் ஸ்டேட்டட் பிஃபோர் த கோர்ட் டெபோஷன் இருக்குது, அவன் ஏற்கனவே ஹி காட் மேரேஜ் அண்ட் காட் 2 சில்ட்ரன் சொல்லியிருக்கான் அப்படின்னு. அந்த ப்ரூஃபை விட்டுட்டு போடுங்க சரின்னு போட்டேன். சார் திருப்பி ப்ரைவேட் நோட்டீஸ், அவன் வரவே இல்லை. த்ரூ கவுன்சில் மட்டும்தான் ஹி அப்பியர்ட். ஸோ கவுன்சில் வந்தப்போ அந்த அதர் சைட் கவுன்சிலுக்கு விட்டு கத்துன்னு கத்திட்டார். என்ன, வாட் இஸ் திஸ், வெதர் த ஹிந்து மேரேஜ் இஸ் த கான்ட்ராக்ட் மேரேஜ், எப்படி நீங்கள் ஹவு கேன் யூ ஃபைல் திஸ் பெட்டிஷன்? அந்த அட்வொகேட்டு வக்காலத்தை விட்ரா பண்ணிட்டு போயிட்டார். தென் ஐ சென்ட் செவரல் நோட்டீஸ், ப்ரைவேட் நோட்டீஸு திருப்பி கோர்ட்டு மூலயமா எல்லாம் அனுப்பிச்சோன்னே ஹீ ஃபெயில் டு அப்பியர். தென் ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஹியர்ட் மீ. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அந்த கேஸே ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணிடுறேன், மொத்தத்துக்கே இல்லாமல் பண்ணிடுறேன். ஐ வில் இம்போஸ் அ ஃபைன், 1 lakh ஃபைன் போடுறேன், நீங்கள் எடுத்துக்க, கேஸே நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னார். பட் ஐ சஜஸ்டட், நீங்கள் வேணால் அவன் ஹீ இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இஃப் யூ இம்போஸ்ட் அ ஃபைன் அப்படின்னா அவனுக்கு நாளைக்கு வேலை போகும். வேலை போனால் ஆட்டோமேட்டிக்காக ஹீ வில் ப்ரிஃபர்ட் அப்பீல் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் போயிடுவான். அப்போ கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். கேஸ் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா இந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும்? ஷீ இஸ் அன்மேரிட், ஈவன் தோ என்கேஜ்மெண்ட் ஆன லைஃப்பும் நின்றுச்சு, இவன் ஏமாற்றிட்டான். இன்னும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சுன்னா இந்த பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை மட்டும் ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணி விட்ருங்க, ஸோ எனக்கு ஃபைன் வேண்டாம் அப்படின்னு. அந்த ஓப்பன் கோர்ட்லேயே ஹீ அப்ரிஷியேட்டட் மீ. ஸோ யூ ஆர் சீயிங் த லைஃப் ஆஃப் த கேர்ள், நாட் டு இம்போஸ் அ பனிஷ்மெண்ட் டு த ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஒரு ஆர்டர் கொடுத்தார். ஸோ நம்ம பார்க்கும்போதே ஒரு பொண்ணோட லைஃப்பையும் பார்க்கணும், ஹவு வெதர் இட் இஸ் அ வேலிட் மேரேஜா, வாய்ட் மேரேஜா, இன்வேலிட் வாய்டபுள் மேரேஜா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். எப்பயுமே ஒரு கேஸ் பண்ணணும், கோர்ட்டை ஏமாற்ற முடியாது யாருமே. சட்டம் என்பது ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது. அதை அதுதான் நான் சொன்னேன், சட்டத்தை பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள், டோன்ட் மிஸ்யூஸ் த லா. அதுதான் யாராக இருந்தாலும், ஈவன் அ மென் ஆர் விமன், யாருமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட். சரி, அது வேறு எதுவும் சொல்லுங்கள். ஆ இல்லை அதுதான் இல்லை. இப்போ ஏர்லியராக இப்போ ரீசண்டாக எல்லாமே அதுதான் சார் சொன்னேன். நான் இப்போ சொன்னேன், அதாவது நாங்களே முதல்லாம் ஹைகோர்ட் இனிஷியேட் ஆனப்போ நான் நிறைய ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கேன்.
ரிட்டு போட்டிருக்கேன், டைரக்ஷன் கேட்டிருக்கேன். வந்து டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அண்டர் செக்ஷன் 498A. ஐ மேட் அ கம்ப்ளைண்ட். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது மேலே இது வரைக்கும் 498Aல எஃப்ஐஆர் பண்ணலை. ஸோ எஃப்ஐஆர் நீங்கள் போடுங்க, டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். வி காட் செவரல் ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த மிஸ்யூஸிங் தி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 498A டேரெக்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு எஃப்ஐஆரை போடுங்கன்னு ஹைகோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கேயும் டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க. விசிபிளாக என்ன நடந்ததுன்னு பார்க்காம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆரை போட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் ஒரு பிள்ளைகளோட, ஆண் பிள்ளையோட வாழ்க்கையே பிரச்சனை ஆகிடும். ஒன்று அவங்களோட வேலை பிரச்சனை ஆகிடும், வாழ்க்கை பிரச்சனை ஆகிடும். அதை குவாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த சிக்கல் இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு லைஃப்பில் விழுந்துட்டாலே நிறைய விஷயங்களை ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டும். அதுக்கு தான் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன கிட்டத்தட்ட 10 years பேக்கே அதை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஃப் எனி கம்ப்ளைண்ட் மேட் அண்டர் 494, 495, 498A இது எல்லாமே த கம்ப்ளைண்ட் டு த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். டைரெக்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது பண்ணால் சொல்லுங்கள், பண்ண முடியாது. சொல்கிற கேளுங்க. இப்போ இதுதான் ப்ரொவிஷன். சுப்ரீம் கோர்ட்லேயே டைரக்ஷன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் மஸ்ட் கண்டக்ட் அ என்கொயரி பிஃபோர் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு விசாரிக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள விசாரிக்கணும். எல்லாத்தையும் விசாரித்து அது ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னால் மட்டும்தான் ஹீ மஸ்ட் மேக் அ ரிப்போர்ட் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போகாமல் இப்போ டைரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் அப்படி பண்ணுனா யூ கேன் ஃபைல் அ ரிட் பெட்டிஷன் பிஃபோர் த ஹைகோர்ட். டேரெக்டாக இது மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் பண்ணாமல் டேரெக்டாக போலீஸ் அஃபிஷியலில் போட்டு போலீஸ் வித்தவுட் என்கொயரி தே ஹவ் ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி அதை குவாஷ் பண்ண சொல்லி நீங்கள் போடலாமே. ஹைகோர்ட்டில் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி போடலாம். சோஷியல் வெல்ஃபேருக்கு இது பெட்டிஷன் போகாமல் என்கொயரி பண்ணாமல் இஃப் எஃப்ஐஆர் ஹஸ் பின் ரெஜிஸ்டர்ட் அகெயின்ஸ்ட் த அக்யூஸ்டு பர்சன் அப்படின்னு சொன்னால், நேம்ட் அக்யூஸ்ட் பர்சன் சொன்னால், யூ கேன் பெட்டர் கோ டு த கோர்ட் டு குவாஷ் த எஃப்ஐஆர். இந்த மாதிரி வித்தவுட் எனி பேசிஸ் ஆஸ் வந்து ஆர்டர் பை த சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் பண்ணலை, வித்தவுட் சோஷியல் வெல்ஃபேருக்கு போகாமல் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெட்டர் கோ டு த ஹை கோர்ட். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குவாஷ் வாங்கலாமே. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு பெரிய லெவலில் அதாவது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பான விஷயம் இல்லையா? பட் இட் இஸ் அவங்க வந்து ஒரு அஃபென்ஸாக எதுவும் கமிட் பண்ணலை. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த மாதிரி மிஸ்யூஸிங் 498A அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நிறைய ஆண்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த 498Aல நிறைய மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் நிறைய ஆம்பளைங்க வந்து சஃபர் பண்ணாங்க. ஆனால் ஒன்றா கொண்டே கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது, எஃப்ஐஆரை போட்டுறது, அவங்க இந்த எஃப்ஐஆருக்கு பயந்துக்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிறது, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறது. ஸோ லைஃபே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் விட்டுட்டா அந்த பையனுக்கு, ஆண்மகனுக்கு எப்படி ஒரு லைஃப்பில் பிடிப்பு வரும்? ஸோ அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அது கூட கேட்கலாம், காம்பன்சேஷன் கேட்கலாம், ஹைகோர்ட்லேயே கூட கேட்கலாம். குவாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி என்னோடய பேர் டேமேஜஸ் ஆகிடுச்சு, எனக்கு டேமேஜஸ் கொடுங்க, எனக்கு ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிடுச்சு, என்னோடய லைஃப் போயிடுச்சு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டில், மேக் தம் டு பே காம்பன்சேஷன்னு கேளுங்க. கேட்கலாமே, கேட்கக்கூடாதுன்னு இல்லையே. அதை தான் நீங்கள் திருப்பி கீழேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் சுற்ற விட்ருவாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் மேலே ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, when you are affected by making false complaint under section 498A அப்படின்னா, without any complaint to the social welfare officer, you have a right to quash the FIR, because without any inquiry by the social welfare officer, no report from the social welfare officer, directly the police official has registered the complaint. So அதை quash பண்ணுங்க. So because of registering FIR வந்து I suffered a lot, மென்டல் அகனி எல்லாமே எனக்கு இருக்குது, என்னோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் இருக்குது, ஆஸ்க் தம் டு கிராண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்கலாமே.
ஆ பண்ணலாமே சைமல்டேனியஸ். அது அது நீங்கள் பண்ணுறது இல்லை. குவாஷ் அங்கே போட்டிருக்கீங்களா ஹைகோர்ட்டில்? அங்கே குவாஷ் போட்டுட்டு இங்கே டிஸ்சார்ஜ் போட முடியாது. ரெண்டுமே ஒரே ப்ரொசீடிங்ஸ். டிஸ்சார்ஜுங்கிறது உங்களை இந்த அஃபென்ஸ்லேருந்து வெளியேற்றுறதுக்கு, அதுவும் ஒன்று தான். எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி கேட்குறதும் ஒரே ரிலீஃப் தானே. சைமல்டேனியஸாக ஹைகோர்ட்லேயும் லோயர் கோர்ட்லேயும் சைமல்டேனியஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இல்லை இல்லை, இப்போ என்னென்னா ஸ்டே கொடுக்கலைன்னா அவங்க ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹைகோர்ட்டில் குவாஷ் போட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, ஸ்டே கொடுக்கலைன்னா அதை விட்ரா பண்ணிவிட்டு இங்கே டிஸ்சார்ஜ் போடுங்க. கீழ்கோர்ட்லையா? ஹைகோர்ட்டில் எப்பயுமே டேட் வராது. அது நோட்டீஸ் டு அதர் சைட் போய் சம்பன் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இல்லை மென்ஷன் பண்ணி கூட கொண்டு வரலாம். இது மாதிரி சுச்சுவேஷன் இதான் இருக்குது, ட்ரையல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஸோ ஐ எம் ஃபேஸிங் த ட்ரையலு பிகாஸ் ஆஃப் பெண்டிங் குவாஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஐ குடின் ஃபைல் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பிஃபோர் த ட்ரையல் கோர்ட். ஸோ இந்த குவாஷ் அப்ளிகேஷனை எனக்கு எடுங்கன்னு சொல்லி கேட்கலாமே, மென்ஷன் பண்ணலாமே. உங்கள் அட்வொகேட்டை வச்சு மென்ஷன் பண்ணி கொண்டு வர சொன்னேன். ஏன்னா உள்ளே போட்டால் அது பாட்டு கிடக்கும். ஒன்று ஸ்டே வாங்கியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூ கேன் மென்ஷன் கோர்ட் அட்வொகேட் மூலயமா மென்ஷன் பண்ணி பிரிங் இன் டு த லிஸ்ட் அண்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு கேஸ் வாங்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் வாங்கினீங்கன்னா ஈஸியாக. சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் சொல்லவா? நீங்கள் வேணால் உங்களுக்கு படிக்கலாம், சட்டம் படிக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். என்னென்னா, பார்ட்டி இன் பர்சனாக அப்பியர் ஆறீங்கன்னா அது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு யுவர் அப்பியரிங். நமக்கு தான் நம்ம சஃபர் பண்ணியிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும், லீகலாக வி ஆர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸோ நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, ஐ அக்ரி டு தட். ஆனால் மேலே உட்காந்துருக்க ஜட்ஜு அந்த மூடுக்கு வரமாட்டார். இது வந்து எங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன், அவங்களோட மூடு, தென் த வே இன் விச் வி ஆர் ரெப்ரசன்டிங் டு த கோர்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, லீகலாக சம்மந்தப்படுத்துவோம், ஃபேக்சுவலாக சொல்லுவோம். ஸோ உங்களால் நான் நிறைய பார்ட்டி இன் பர்சன் பெரிய பெரிய ஃபைலாக கொண்டுட்டு வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வாட் வி சஃபர்ட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாத்தையும் கொட்டிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பேஷண்ட்டாக கேட்குறதுக்கு ஜட்ஜுக்கு மைண்ட் இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 கேஸ் 150 கேஸ் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட கேஸை கேட்குறதுக்கு மேக்ஸிமம் அவங்களால 10 to 15 minutes தே கேன் ஸ்பெண்ட். அந்த டைமுக்குள்ளே உங்களால் அதை சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை வந்து லிமிட் பண்ணி லீகலைஸ் பண்ணி இதை சொல்லலாம். அது வந்து நாங்கள் அங்கேயே இருக்கிறதுனால. இது என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களை வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை கட்டைல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இரிட்டேட் ஆவாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் எடுத்திங்கன்னா, எஸ் அஜெண்டா மேட்டர் சம் அதர் டேட் தூக்கி போட்டு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கும். அது கடைசி அல்டிமேட் சஃபரர் யாராக ஆவீங்கன்னா நீங்கள் தான் ஆவீங்க. ஸோ பார்ட்டி இன் பர்சனை காட்டிலும் நல்ல அட்வொகேட்டாக என்கேஜ் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டெஸ்ட் பண்ணி கேஸை முடிக்கிறதுக்கு பாருங்கள், அது பண்ணுங்கள். பார்ட்டி இன் பர்சன் போனால் நம்ம கேஸை நடத்திடலாங்கிறது எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்துட்டே இருக்கேன். சரியா? அதுங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத உங்களோட நேரத்தை உங்களோட கேஸை உங்களை விட பெட்டர் வந்து அட்வொகேட் நல்லா பண்ணுவார். நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்வொகேட் என்கேஜ் பண்ணுங்கள். உங்களோட க்ரீவன்ஸை வந்து கேட்குற மாதிரி அட்வொகேட்டாக சொல்லுங்கள். அவரே நீங்கள் நினைப்பீங்க நம்ம சொல்கிறதெல்லாம் அட்வொகேட் பேச, ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கோர்ட்டுக்கு போவீங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அட்வொகேட் பேசவே மாட்டேங்கிறேன். என்கிட்டே நிறைய கிளைண்ட் சொல்லுவாங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லேன். கிளைண்ட்டு சொல்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. எது லீகலைஸாக இருக்கோ அது மட்டும் தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொன்னோம்னா மேலே உட்காந்துருக்கவங்க பேஷண்ட்டை கேட்க மாட்டாங்க.
அதனால் எது தேவையோ அதை மட்டும்தான் பேசும். அதனால் நீங்கள் பெட்டர் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்வொகேட் எங்கேஜ் பண்ணிக்கோங்க. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள். கேட்கலாமா? என்னோட ஃப்ரெண்டு 20 இயர்ஸ் மேரிட் லைஃபு, நீங்கள் சொன்ன மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட், பட் ஹஸ்பண்ட் டசன்ட் ஹாவ் ஜாப். ஹி ஹேஸ் ப்ராப்பர்ட்டி பட் டசன்ட் ஹாவ் ஜாப் டியூ டு ஹிஸ் ஓன் சம் மென்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன் கேஸ் த டைவர்ஸ் சக்சீட்ஸ், ஸோ வாட் வில் பி த காம்பன்சேஷன் தட் த கேர்ள் வில் கெட் பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங்? அதாவது வெதர் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட், ஒன்ஸ் ஹி கெட் மேரிட் அப்படின்னா ஹீ இஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் த ஒய்ஃப், மெயின்டைன் த ஒய்ஃப். அதுதான் வந்து ஆஸ் அ ஹஸ்பண்ட்க்கு. வெதர் ஷீ இஸ் எம்ப்ளாய்டு ஆர் நாட், அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ அன்எம்ப்ளாய்டு நீங்களே ஒத்துக்கிறீங்க, வெதர் ஷீ இஸ் எம்ப்ளாய்டு ஆர் நாட்? நோ, ஷீ இஸ் ஆல்சோ நாட் எம்ப்ளாய்டு. ப்ராப்பர்ட்டி இருக்கா? இருக்கு. ஆ, டியூரிங் மேரேஜ் தே பாட் ஹவுசஸ். ஓகே ஓகே. இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா பர்மனெண்ட் அலிமனியாக கேட்கலாம். டைவர்ஸ் தான் முடிவுன்னு வரும்போது ஒன்று அவங்க வேணும்னே கூட நிறைய பேர் எம்ப்ளாயியாக கூட இருப்பாங்க, இருந்துட்டு கூட இப்போ ஒரு 4 days முன்னாடி கூட போத் ஆஃப் தெம் ஆர் டாக்டர்ஸ், 2 பேருமே டாக்டர்ஸ். லோயர் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளிகேஷன் பெண்டிங், 2 குழந்தைங்க இருக்குது. பட் த ஒய்ஃப் கிளைம்டு even though she is a doctor, she is employed, he sought for maintenance. And the maintenance la 10+10, both childrenku ஒரு 10, இந்த கேர்ளுக்கு இந்த லேடிக்கு ஒரு 10 அப்படின்னு 20,000 அவார்ட் ஆகுது. ஸோ அகேன்ஸ்ட் விச் தி ஹஸ்பண்ட் அக்ரீட் ஓவர் தட் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால the wife has preferred appeal. அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஹஸ்பண்ட் செட், no, I already worked in Velamal Medical College. Now I resign my job. இது வந்து யூஷுவல் ட்ரெண்டு. ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நான் ஜாபில் இல்லை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா ஹீ இஸ் அன்எம்ப்ளாய்டு காமிக்கிறதுக்கு, நோ இன்கம்னு காமிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸுக்கு இது பண்ணுவாங்க. பட் ஹவவர் அவங்களோட லைஃபுக்கும் அவங்களோட ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கு அவங்க கட்டாயம் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஈவன் ஆஸ் அ மேன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஹீ மஸ்ட் ஏர்ன் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதிலிருந்து ஒய்ஃபுக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணுங்கிறது தான் சட்டம். வென் ஷீ இஸ் அன்எம்ப்ளாய்டாக இருக்கும் பட்சத்தில் ஷீ இஸ் இன்கேபபிள் ஆஃப் மெயின்டைனிங் ஹர் செல்ஃப், ஷீ இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு சர்வைவ், பண்ண முடியாது, ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒய்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கும் பட்சத்தில் ஏர்னிங்ஸ் இருந்தால் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பட் த சில்ட்ரன் இஸ் என்டைட்டில்ட் டு கெட் மெயின்டெனன்ஸ். இஃப் அ மேல் அப்படின்னா அப் டு 18 years, இஃப் அ ஃபீமேல் டாட்டர் அப்படின்னு சொன்னாக்க up to marriage, she is entitled to get maintenance from her father. அதுதான் அது. But one time you said that is different. Apart from monthly maintenance, one time even if he is working or not working, that one time can be claimed anyways like the பர்மனெண்ட் அலிமனின்னு பண்ணலாம். பர்மனெண்ட் அலிமனின்னு பண்ணலாம். அது வந்து எய்தர் பணமாகவும் கொடுக்கலாம் இல்லை சொத்தாகவும் கொடுக்கலாம். அது எவ்வளோ லைக் டிபெண்டிங் ஷேர்லாம் வராது. ஷேர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டினா கூட ஷேர் கேட்க முடியாது. ஏன்னா எ பர்சன் ஹூ பொசஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஹீ இஸ் தி கிங் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி இல்லையா? இப்போ உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. ஸோ யூ ஹாவ் த ரைட் டு செல் த ப்ராப்பர்ட்டி ஆர் கிஃப்ட் த ப்ராப்பர்ட்டி ஆர் எக்ஸிக்யூட் த வில் இன் ஃபேவர் ஆஃப் சம்படி எல்ஸ். உங்கள் சொத்து, உங்களுக்கு மொழி உரிமை இருக்குது, நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். ஸோ உங்கள் பேரில் உள்ள சொத்தை ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஷேர்ன்னு கேட்க முடியாது அட் யுவர் லைஃப் டைம். உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் நோபடி கேன் கிளைம் ரைட். ஈவன் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரும் நம்மளோட செல்ஃப் அக்கேட் ப்ராப்பர்ட்டியில் யாருமே கேட்க முடியாது. ஸோ அவங்களா மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு பர்மனெண்ட் அலிமனியாக இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில் அவங்க கன்சென்ட்டில் கொடுக்குறேன்னு வந்தால் செட்டில்மெண்ட் பண்ணலாம், அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுக்கெல்லாம் ஏதாவது வெப்சைட் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன இப்போ அந்த லாக்கெல்லாம் நீங்கள் உங்கள் டைமில் யூ ஹவ் எக்ஸ்பிளைன் ஸோ மச், பட் இஃப் யூ வாண்ட் ஃபர்தர் இன்புட்ஸ். இல்லை இது வந்து என்னென்னா, இப்போ நான் லீகலாக செக்ஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரொவிஷன் ஒவ்வொரு செக்ஷனும் கரெக்டாக இதை தான் சொல்லும். ஸோ அப்ளிகபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வர்றது தான் அது. நீங்கள் போட்டு பார்க்கலாம், ஈவன் வந்து வெப்சைட்டில் கூட போட்டு பார்க்கலாம். இது 498 ஏன்னா என்ன வருது, குருவல்ட்டியா, ஆமாம் வரும். 494 என்னவா அப்படின்னா அப்டக்ஷன், அடல்ட்ரி அப்படின்னு வரும், பைகமி வரும். ஸோ அதுக்கு அஃபென்ஸ் என்ன, பனிஷபிள் அண்டர் செக்ஷன், இது மட்டும்தான் தெரியுமோ ஒழிய இதில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எது என்னென்ன பண்ணுனா இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வந்து எழுதப்படாத சில விஷயங்கள், அனுபவம் சில விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் அது ஒன்று உண்டு. எல்லா ப்ரொஃபஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லு. இல்லை டைவர்ஸ் ஆகுது ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மெயின்டெனன்ஸ்க்கும் டைவர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஈவன் ஆஃப்டர் கிராண்டிங் ஆஃப் டைவர்ஸ் யூ ஆர் ஏபிள் டு கெட் மெயின்டெனன்ஸ் டில் யுவர் செகண்ட் மேரேஜ். அதாவது திருமணம் ஆகிறாங்க, 2 பேத்துக்கு பிரச்சனை வருது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நடக்கலை இல்லை, 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிஞ்சிருக்கும் போதே கூட மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்குமே கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டாலுமே மெயின்டெனன்ஸ் உண்டு. ஆஃப்டர் கிராண்டிங் ஆஃப் டைவர்ஸுமே, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட யூ கேன் கெட் மெயின்டெனன்ஸ். டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமும் மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். டைவர்ஸே ஆகாமல் இருக்கும் பட்சத்துலேயும் கூட, கேஸே பெண்டிங் இருக்குனாலும் பெண்டிங் ப்ரொசீடிங்ஸில் கூட 24ல் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் உண்டு, அதுவும் உண்டு. சேர்ந்து வாழ்கிறேங்கிறக்காக மெயின்டெனன்ஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுறாங்கன்னெலாம் கிடையாது. சேர்ந்தே வாழாமல் இருந்தாலும் சரி, டைவர்ஸ் ஆனாலும் ஆகலைனாலும் எப்போ நமக்கு மெயின்டெனன்ஸ்லேருந்து ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே கேட்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே கேட்கலாம். ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அந்த ரைட் டு கிளைம் மெயின்டெனன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, அதுலேருந்து வெளியேற முடியும்னா, ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் டைவர்ஸ் இஃப் ஹி கெட் செகண்ட் மேரேஜ் அப்படின்னா ஒய்ஃபுக்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் வாங்க முடியாது. அதே மாதிரி ஆஃப்டர் டைவர்ஸ் வந்து இஃப் ஒய்ஃப் கெட் செகண்ட் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், அட் த டைம் ஆஃப் செகண்ட் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின்டெனன்ஸ் வாங்க முடியாது. அதுதான் பெட்டிஷன் போட வேண்டியதானே சார். மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட வேண்டியதான். நீங்கள் சிஆர்பிசி, அதாவது பெண்டிங் டைவர்ஸ் பெட்டிஷனில் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸாக போட்டிருப்பாங்க, செக்ஷன் 24ல் போட்டிருப்பாங்க இன்ட்ரீம். அதை தான் சார், அந்த கேஸை விட்ரா பண்ணனால மெயின்டெனன்ஸ் போயிடும்னு. ஆனால் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு 125 சிஆர்பிசியில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அப்படி மெயின்டெனன்ஸு இதே மாதிரி சிவில் கோர்ட்டு மாதிரியே ட்ரையல் போகும், எல்லாம் போகும். அவார்ட் ஆச்சுன்னா, இன்கேஸ் இன் ஃபெயில்யூர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ்னால் நம்ம வாரண்ட் இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஆனால் சிவில் டிஸ்பியூட்டில் போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பே பண்ணலைன்னா ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம், சேலரி அட்டாச் பண்ணலாம். அது வந்து சிவில். ஃபேமிலி கோர்ட்டில் போய் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸில் கொடுக்கல அப்படின்னா, ஆஸ் ஆர்டர்ட் பை தி கோர்ட் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் அந்த இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸுக்காக ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம். இஃப் இஸ் எம்ப்ளாய்டு அப்படின்னா சேலரி அட்டாச்மெண்ட் இபி போட்டு சேலரி அட்டாச்மெண்ட் பண்ணலாம். இது ஃபேமிலி கோர்ட்டில் உள்ள ப்ரொசீடிங்ஸ். இதே வந்து கேஸை விட்ரா பண்ணிட்டாரு, ஸோ என்னால் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸாக என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 125 சிஆர்பிஸில் நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி சம்மரி ட்ரையல் நடந்து அவார்டு பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி கட்டலை அப்படின்னா, ஆஸ் ஆர்டர்ட் பை த கோர்ட் கட்டலை அப்படின்னா, நீங்கள் வாரண்ட்டுக்கு பணத்தை கட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். இது இந்த ப்ரொவிஷன் இருக்கேன். நீங்கள் ஏன் அந்த பெண்டிங்கில் பார்க்கணும்? டைவர்ஸ் கேஸை விட்ரா பண்ணிட்டாரு அதனால் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, தாராளமாக பண்ணலாம், அப்ளை பண்ணும். அது கிரிமினல் ப்ரொசீஜிங். இது வந்து சிவில். ஃபேமிலி கோர்ட்டில் உள்ளது சிவில், இது கிரிமினல் ப்ரொசீஜர். இல்லை சார், மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும்,
தரவில்லைலாம் இல்லை. நான் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கேன். எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, எனக்கு என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் உணவு இல்லை, உடை இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி மெயின்டெனன்ஸ் போட வேண்டியதான். இந்த பிள்ளைகள் 2 பேத்துக்கு இவ்வளவு, எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்க வேண்டியதான். அவர் இந்த மாதிரி எம்ப்ளாய்டாக இருக்கார், இவ்வளோ வருமானம் இருக்கார், அந்த வருமானத்தில் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஷார்ட் டைம் ஆயிடுச்சு மேம். ஃபர்தராக பர்சனலாக எது வேணும்? இல்லை கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குறேன். நான் இல்லை உயிரோடு இருக்காங்களா? மாமியாருக்கு பேரில் உள்ள சொத்தா? என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அப்போ அதான் அவங்களுக்கு சொன்னேன்ல, யார் பேரில் சொத்து இருக்கோ அந்த சொத்தின் பேரில் அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அவங்க வந்து 2 பிள்ளைகளுக்கு, அதாவது அதுதான் இஃப் அ மேன் டைஸ் இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறது எதுவுமே எழுதி வைக்காமல் இறங்கும் பட்சத்தில் தான் இந்த ஷேரு எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியில் கேட்க முடியும். ஈக்குவல் ரைட்டு. உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்து ஒரு பிள்ளைக்கு எழுதி வைக்க, எனக்கு இந்த பிள்ளை தான் செய்யுது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிங்கன்னா, இன்னொரு பிள்ளை எனக்கு ஏன் செட்டில்மெண்ட் எழுதி வைக்கலன்னு கேட்க முடியாது. அது உங்கள் மாமனார் பார்த்து தான் செய்யணும். மூவபிள்ஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே மேட்டர் ஆஃப் ரைட்டாக கேட்க முடியாது மேடம். இம்மூவபிள்னால் நம்ம கேட்கலாம், மூவபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்டர் ஆஃப் ரைட்டாக கேட்க முடியாது. அது அவங்களா பார்த்து பிரித்து இந்த ஜுவல்ஸு இருந்தாலும் 2 பிள்ளைகளுக்குன்னு சமமாக கொடுக்கணும். இதுக்கு கம்ப்ளைண்ட் அது இது போனீங்கன்னா, மாமனார் இருக்கார்ல, ஒய்ஃபுக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் வந்துடுறாருல வாரிசா, அவர் பார்த்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமே. பேங்க் பேலன்ஸ்னால் நீங்கள் அதுக்கு ஷேர் இருக்குன்னு கேட்கலாம். பட் வந்து இது வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அவர் பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதுதான். யாராவது பஞ்சாயத்து அந்த மாதிரி பேசி தான் நம்ம கொண்டு வரணும். எதுக்கு பயப்படுறாங்களோ அதுதான் செய்யணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பயப்படுவாங்களா? அது லீகலாக நீங்கள் இதில் வந்து எதுவுமே சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எதுக்கு பயப்படுறாங்களோ அதுக்கு தான் நம்ம இது ஸ்டெப் எடுக்கணும். கொடுத்து அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான். போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் பைக் அமிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு பயப்படுற ஆளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்யணும். அதை விட தெளிவானவங்களாக இருந்தால் அதுக்கும் சொல்லிவிடுவாங்களா, எது என் சொத்து. அதுதான். நீங்கள் கேளுங்க மேடம், நீங்கள் ஏதோ கேட்டிங்களே இல்லையா? அவ்வளோதானா? ஓகே ஓகே சார் சாரி சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு நிமிஷம் சார். பர்சனல் ஒரே நிமிஷம் சார். சாரி டு இன்டரப்ட் யூ. பர்சனல் கொஷின்ஸ் எல்லாம் ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளீஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவென்ட் முடிய போகுது சார். ஆக்சுவலி 1 hour ஈவென்ட். சாரி டு சே திஸ். ப்ளீஸ் இப்போ ஈவென்ட் முடிஞ்சிட்டு க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் பர்சனலாக பேசுகிறது பேசிக்கோங்க. நாங்கள் ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று மகளிருக்கான சட்டங்கள் குறித்து நம்மிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல பல கருத்துக்களை மிக அழகாக பேசிய நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு சோ விஜயசாந்தி மேடம் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை மனதோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னதாக இந்நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வானது சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எங்களது நன்றியை உரிதாக்கிறோம். நன்றி.